வணக்கம் நண்பர்களே, உங்கள் நண்பன் ராகுல் காந்தி ஆர்ஜிகே, இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளர் திருமண தலைவர். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்ததுக்கு முக்கியமான காரணம், தற்போது டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடந்துகிட்ருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாபெரும் இளைஞர்களால் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். சிஜேபிங்கிற கட்சி வந்து அந்த போராட்டத்தை வழிநடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த போராட்டம் நீட்டுக்கு எதிரான போராட்டம் சொல்லி தான் நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் தற்போது என்னடா இவ்வளோ நாள் வராமல் வந்திருக்கேன்னா, அதற்கு ஏன்னா நாட்டுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா ஒரு இந்திய குடிமகனாக நாட்டை பாதுகாக்க வேண்டியது முதல் கடமை. ஸோ இந்த போராட்டத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு போராட்டமாக அமையலைங்கிறதுனால இந்த வீடியோ வந்திருக்கேன். ஏன்னா தற்போது சிஜேபிங்கிற கட்சி வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அதோடைய நோக்கங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து ஜென்சி கிட்ஸை வந்து ஒரு ஆயுதமாக உருவாக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு போராட்டமாக இப்போ முன்னெடுப்பாக செஞ்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்க சொல்லிகிட்ருக்கிற ரீசன் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஒரு சரியான ரீசன் கிடையாது. ஏன்னா உதாரணம், நீட் எக்ஸாமுடைய ஃபஸ்ட்டு பேப்பர் லீக்கான விஷயம் தெரிஞ்ச போதே இந்த போராட்டம் வந்திருந்ததுன்னு சொன்னால் இது ஒரு ஆரோக்கியமான போராட்டம். பட் ஆனால் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு தவறு முதல்ல நடக்கும்போது அதை தட்டி கேட்டால் தான் அதற்கான ஒரு தீர்வு வந்து ஒரு சரியான, ஏன்னா 22 லட்சம் மாணவர்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. கடுமையாக அதுன்னு சொல்லுவாங்க, கடுமையாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு 2 ஆண்டு காலம் அதற்கான பயிற்சி எடுத்து அந்த எக்ஸாம் எழுதி அந்த பேப்பர் லீக்கேஜுங்கும் போது அந்த டைமில் இந்த ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதற்கான ஒரு தீர்வை வந்து எடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. இல்லைனா அந்த எக்ஸாமையை வந்து நீட்டின் அடிப்படையில் இந்த மெடிக்கல் சீட்டை வந்து இந்த தடவை கொடுக்காம +2 மதிப்பெண் அடிப்படையில் கொடுங்கன்னு சொல்லி போராடி இருக்கலாம். பட்டு 2வது எக்ஸாம் வந்து அந்த எக்ஸாம் மாணவர்கள் எழுதி அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 14 மாணவர்கள் இந்தியா லெவலில் சூசைட் பண்ணி உயிரிழப்பு நடந்திருக்கு. எக்ஸாம் இந்த பேப்பரும் லீக்கேஜ் ஆகிருக்குங்கிற தகவல் வந்திருக்கு. இப்போது எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இது போராட்டமே வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்குது. ஏன்னா பிஜேபி அரசுக்கு எதிரான போராட்டங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து போராடி இருந்தால் ஒரு நியாயத்தை சொல்லலாம். பட் இது மாணவர்கள் எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து அவங்க இப்போ காலேஜஸில் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் போயாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக நீட் பேன் பண்ணுங்கன்னு இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நீட்டை வந்து ரெகுலேஷன்ஸை சரி பண்ணுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயே ஒரு மாற்றுக்கருத்து இருக்கு இல்லையா? ஸோ ஐடியாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஐடியாலஜியில் வந்து சிஜேபி கட்சி வந்து உருவாகலை. முதல்ல அது மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க. 1000க்கும் லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. எந்த ஒரு சுய லாபமும் இல்லாமல் மக்களுக்கான நற்பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஒரு தவறான விஷயத்தை கையில் எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து மாணவர்களை, ஒரு தலைவன்னா என்ன, இந்த மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாக்கக்கூடியவன் தான் தலைவன். ஆனால் அந்த மாணவர்களையே ஒரு கேடயமாக பயன்படுத்தி அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கும்போது அதை எக்காரணத்தை கொண்டும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்னுடைய மனசாட்சி வந்து விரும்பலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்களும் அந்த அறியாமையில் போய் விழுந்துடாதீங்க. ஏன்னா ஒரு அரசாங்கங்கிறது வந்து ஒரு நல்ல தலைவர்களால் உருவாகும். இப்போது நரேந்திர மோடி அவர் வந்து இருக்காதுன்னு சொன்னால் அவர் வந்த அடுத்த ஸ்டேஜ்லேயே பிரதமர் ஆகலை. அவரும் மக்கள் பணி செஞ்சு நல்லது செஞ்சு தான் அந்த பொசிஷனுக்கு வந்து அந்த பீக்குக்கு போய் டச் பண்ண முடியும். ஊழல் பண்ணாங்களான்னு கேட்டால் எல்லா அரசியல் தலைவர்களும் ஊழல்வாதிகள் தான், யாரும் உத்தமன்லாம் கிடையாது. நாளைக்கே இந்த சிஜேபி வந்து ஆட்சி அமைச்சா அவங்க ஊழலே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிடுவாங்களா? கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம், பொருளாதாரம் விலைவாசி வந்து நிலையான ஒரு சூழல் வரலைன்னா மக்கள் ஆடம்பரத்தை நோக்கி நகர்வதை இந்த இதை வந்து கம்மி பண்ணாங்கன்னா தான் இந்த ஊழலுங்கிறது வந்து கட்டுப்பாடாக இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி அவங்க பண்ணுறாங்க, ஸ்கூல் ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. இப்போ இந்த நீட் எக்ஸாம்னு சொல்கிறோம். இந்த நீட் எக்ஸாம் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுக்க முடியும். அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸை வச்சு அதுக்கான ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஆனால் எந்த ஒரு அரசாங்கமும் அது செய்கிறதில்ல. காரணம் என்னன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ப்ரைவேட் சென்டர் வச்சு அதில் ஒரு லாபம் பார்க்குறாங்க. இப்போ இந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணவங்க எல்லாருமே ப்ரைவேட் சென்டர்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் அதன் வழியாக தான் லீக் ஆகிருக்கு. அதை வந்து எல்லோரும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த நீட் எக்ஸாமுக்கு எதிரான போராட்டங்கிறது வந்து ஒரு கண் துடைப்பு மட்டும்தான். இது சரியானதான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், விவசாயிகள் பிரச்சனைகள்லேருந்து, பெட்ரோலியம் பிரச்சனைகள்லேருந்து, விலைவாசி பிரச்சனைகள்லேருந்து, ஒரு எந்த ஒரு விஷயத்துலேயுமே மக்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் இல்லாத ஒரு சூழல் தான் அரசாங்கம் வந்து கொண்டு போயிட்டுருக்கு.
பட் இந்த நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து தப்பான வழிகாட்டுதல் மூலிமா மக்கள் மனசில் அறியாமையில் அவங்கள வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி சிஜேபி பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு அதை எக்காரணத்தை கொண்டும் மக்கள் விழுந்துடக்கூடாது. ஸோ மக்கள் வந்து இதை தெளிவாக சிந்தியுங்க. ஏன்னா ஒரு தீர்வு இப்போ ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் பதவி விலகுனா அடுத்து வரக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் ஊழல் பண்ண மாட்டார், அவர் தவறு பண்ண மாட்டார், அவர்னால ஒரு எரர் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் கூட ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த தலைவர் சிஜேபி லீடரை பார்த்து கேட்குறாங்க, பஞ்சாபில் பேப்பர் லீக் ஆகிருக்கு, அதை பற்றின விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதை வந்து அவர் ஒமிட் பண்ணிட்டு போகிறார். ஸோ இதிலிருந்தே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நாட்டுடைய பிரதமர் வந்து அதற்கான தீர்வை வந்து உடனுக்குடனே கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க. அதற்கான சான்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாதுன்னு சிஜேபி லீடர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போது அவங்க இந்த கேடயத்தை வந்து மக்களுடைய பாதுகாப்பை இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து அவங்க வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக மாற்றி இந்த நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கணும்னு சொல்லி தான் இதை பண்ணிகிட்ருக்காங்கிறது இதிலிருந்தே தெளிவாக தெரியுது. 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த 2 முறையுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயம், ஒரு விஷயம் நடந்துடுச்சு, இதை சரி பண்ணிக்கிறோன்னு. ஆனால் அதற்கான நிலைப்பாடு வந்து இவங்க சொல்கிற வே ஆஃப் மெத்தடில், ஏன்னா தர்மேந்திர பிரசாத்துங்கிற அந்த மினிஸ்டரை மட்டுமே கொண்டு வராங்களோ இல்லையா, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இப்போது அமௌண்ட்டு கொடுங்க, 1 crore கொடுத்தா அந்த ஃபேமிலிக்கு செட்டில் ஆகுன்னு சொன்னால், தப்பு பண்ணவங்களுக்கு லைஃப் டைம் சென்டென்ஸ் கொடுங்க. 14 பேர் உயிரிழந்திருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து கிரிமினல் அஃபென்ஸே பண்ணலாம், தப்பே இல்லை. பட் இவங்களுடைய ஐடியாலஜி வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கான கைடன்ஸ் வந்து யாரோ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்குங்கிறனால அவங்க அந்த கைடன்ஸ் பிரகாரம் மூவ் ஆகிட்டுருக்காங்க. மக்கள் இதை எக்காரணத்துக்கு கொண்டும் ஏற்றுக்கூடாது. ஒரு உதாரணம், 2024 கவர்மெண்ட் சேஞ்சு ஆகணும்னு சொல்லி அமெரிக்க அதிபரே சொல்லியிருக்காரு. $21 பில்லியன் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அது போக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங் ரைட் விங் பாலிடிக்ஸ்ன்னு இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில். அது லெஃப்ட் விங் வந்து 2024 மிகப்பெரிய ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க சவுத் அமெரிக்காவில். எல்லா நாடுகள்லையும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் மூலிமா ஆட்சியை கவிக்கிறது தான் அவங்களுடைய பிளான். ஸோ மக்கள் தெளிவாக சிந்தியுங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 5 கண்ட்ரியில் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. நம்மளும் இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கோம். ஸோ மக்களுடைய அறியாமையை, அவங்களுடைய உணர்ச்சியை ஆயுதமாக பயன்படுத்தி இப்படி ஒரு சூழலை வந்து உருவாக்கி டோட்டல் இந்தியாவை கொலாப்ஸ் பண்ணுறது தான் அவங்களோட பிளான். அப்படி இந்தியாவை கொலாப்ஸ் பண்ணால் வரக்கூடிய லீடர்ஸ் எப்படிப்பட்ட லீடர்ஸாக இருப்பாங்கங்கிறதுக்கான அஷ்யூரன்ஸ் மக்கள் தான் கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போது ஒரு நம்ம தேர்ந்தெடுத்த மக்கள் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுத்திருப்போம். அவங்க வந்து சரியாக தவறாங்கிறத வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் நம்ம எடுக்க முடியும். பட் இந்த போராட்டத்திலேருந்து உருவாக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி உருவாவாங்கிறது கொஞ்சம் மக்கள் சிந்திக்கணும். ஸோ சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னா ஒரு லீடர் எக்காரணத்துக்கு கொண்டும் மக்களை கேடயமாக பயன்படுத்திடக்கூடாது. அப்படி ஒரு பர்சனை நம்ம இங்கே ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஃபேஸ் பண்ணிட்டோம். இந்தியா லெவலில் ஃபேஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ சற்று சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.